இந்த பாதம் பாத்தீங்கன்னா ஜகஜாந்தர் பாதம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த பாதம் எந்த திசையை நோக்கி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வடக்கு நோக்கி இருக்குதுங்க. இந்த பாதம் வந்து வடக்கு நோக்கி இருக்குது. ஒரு பெரிய தாமரை மலர் வந்து விரிஞ்சிருக்கு. அந்த மலருக்கு நடுவுல ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு ஒரு பெரிய பாத்தீங்கன்னா ஒரு கோலம் மாதிரி இருக்குதுங்க. பார்த்தா அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. இந்த இதுக்கு அப்படியே முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம பாம்பாட்டி சித்தரோட சிலை வந்து தற்காலத்துல வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவரோட அந்த கால் பக்கத்திலே பாத்தீங்கன்னா பாம்பு இருக்கு பாருங்க. பாம்பாட்டி சித்தருக்கு உரித்தானதே அவரோட பாம்பு தான். அவரோட ஒரு இது இருக்குது. இதை தவிர்த்து இந்த மலையிலே பாத்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருக்குதுங்க. அதுதான் வந்து அங்க இருக்கிற அந்த சிவலிங்கம். மலையிலே வந்து அந்த சிவலிங்கம் இருக்குது. ஸோ இங்க என்ன பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு சிறப்பம்சம் இருக்குதுன்னு தம்பி சொல்லியிருக்கான். இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய குகையா தாங்க இருக்குது. உள்ள பாத்தீங்கன்னா பெரிய பெரிய குகையா தான் இருக்கு. இங்கேயே சமணர்கள் வந்து வாழ்ந்திருப்பாங்க.